ஒருத்தருக்கு ஜாதகத்துல சந்திரன் வந்து மிக முக்கியமான ஒரு காரகத்துவத்தை பெறுகிறார். ஏன்னா சந்திரனை பொறுத்து தான் ஒரு மனிதனுக்கு வந்து புத்தி பலம் என்பது பிரதானமாக ஏற்படும். அதனால தான் சந்திரனை நம்ம பார்க்கும்போது, அவரை வெறுமனே சந்திரனா அல்லது அமாவாசை சந்திரன், வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா அல்லது பௌர்ணமியா அல்லது கிரக தோஷத்தில் இருக்கிறாரா? சந்திரனை பொறுத்தவரை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது. ஏன்னா சந்திரனை பொறுத்தும் வரை அவருடைய மனநிலை, புத்தி நிலை என்பது ஏற்படுகிறது. ஒருத்தருக்கு ஜாதகத்துல வந்து சந்திரன் வலுவிரு அதாவது வலுவாக இருந்த பட்சத்துல அவர் அற்புதமான யோகம். ஒரு கேந்திரத்துல உட்கார்ந்துருக்கிறான்னு வச்சுங்க. இப்போ 1, 4, 7, 10ஆம் வீட்டுல சந்திரன் அமர்ந்திருக்கிறாரு ஜென்ம ஜாதகத்துலன்னும் போது அந்த சந்திரன் மிகுந்த யோகத்தை அள்ளி தருவான். அதே போல 6, 8, 12 போன்ற இடங்களை மறையக்கூடாது. சந்திரன் பலகீனம் அடைந்தால் அவருக்கு வந்து புத்தி பலத்துல இருந்து எல்லா வகையான பிரச்சனைகளை, தாயாருக்கு பீடை, இது போன்ற ஏராளமான தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால தான் ஜாதகர் பகவான் படைப்பிலே சந்திரன் ஏன் வந்திருக்கிறார் என்றால், இந்த சந்திரன் என்னதுதான் மனசு. இந்த மனசு மாறிக்கொண்டே இருக்கும் அல்லவா? அப்போதான் இறைவன் வந்து ஒரு நிரந்தரம் இருக்கக்கூடிய நிலை என்பது அதுக்காக தான் சந்திரன் அந்த வளர்பிறை, தேய்பிறை என்ற நிலைகள் வந்து சந்திரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சூரியனுக்கு இருக்காது. காரணமெல்லாம் சந்திரன் மனோகாரகனாக சந்திரமா மானசோ ஜாதகா அப்படின்னு சொல்றான். சந்திரன் வந்து மனசுக்கு அதிபதியா இருக்கிறதுனால அந்த மனசு மாறக்கூடிய நிலைகள் எல்லாம் சந்திரன் வைத்து. இப்போ ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டால் அவருக்கு மனசு வந்து பாதிக்கப்படுகிறது. சந்திரன் வந்து ராகு கேதுகள் நடுவுல மாட்டிக்கொண்டால் வேதனை தருகிறது. இது போன்ற ஏராளமான விஷயங்கள் ஜாதகத்துல நமக்கு தெள்ளத் தெளிவாக இருக்கின்றது.